ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி பிரெட் சிக்கன் ரோல் செய்யறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நாங்கள் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கோம். அது தேவையான மெஷர்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் நாங்கள் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரெட் ரோல் செய்யறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் சிக்கன் அந்த மசாலா செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு, இஞ்சி எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறீங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது செய்கிறதுக்கு தேவையான அளவு சிக்கன் எவ்வளோனா, இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் இல்லைன்னா 2 சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நம்ம ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். கரம் மசாலா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா ஜாஸ்தி ஆட் பண்ணால் அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். இந்த பொடிகள்லாம் கொஞ்சம் வறுந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனை வந்து அதை வந்து ஆட் பண்ணுறோம். போன்லெஸ் சிக்கன் வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட போன்லெஸ் சிக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சிக்கன்லேயே அந்த பிரெஸ்ட் பீஸில் போன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷ்ஷை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு நம்ம குக் பண்ண விட போகிறோம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நல்ல அந்த சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும். அது இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்டஃபிங்ன்றதுனால அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ட்ரை ஸ்டஃபிங்காக இருக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி அந்த ரோல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 14 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சிக்கனுக்கு 14 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் எட்ஜஸ் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு. அந்த ஓரம் அந்த கட் பண்ண அந்த ப்ரௌன் அந்த எட்ஜஸை வச்சு நான் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு சும்மா ஒரு அடி அடிச்சிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ரெடிமேட் ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நான் அடித்து வச்சுருக்கேன் மேலே கோட்டிங்க்கு, அந்த ரோல்ஸ் கோட்டிங்க்கு. இந்த 14 பிரெட்ஸ் செய்யறதுக்கு தேவையான முட்டை வந்து 2 முட்டை. நீங்கள் வந்து எடுக்கும் போதே 2 முட்டை எடுத்து அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து இந்த சப்பாத்தி தரட்டுற அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தரட்டிக்கோங்க. அது நல்லா ஃப்ளாட்டாக கொஞ்சம் தின்னாக வரணும். அந்த மாதிரி தரட்டி வச்ச அந்த
பிரெட் ஸ்லைஸில் ஒரு எண்டில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அது வந்து நல்லா அது ரோல் பண்ணணும். பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். நிறைய நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் சுற்றுறதுக்கும் கஷ்டம், வெளியே வந்துடும். அதனால் வந்து அதை வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த எட்ஜில் வந்து நல்லா தடவி அதை வந்து சீல் பண்ணணும். எட்ஜ் வந்து சீல் பண்ணணும். அதை பாருங்கள், வச்சு அது நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எட்ஜ் வந்து தண்ணி தொட்டு சீல் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரோல்ஸ் வந்து ரெடி. இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த எக்கில் வந்து எக் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரோலையும் இந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணணும். அந்த 2 எண்ட்ஸ் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க, முட்டையிலையும் அந்த பிரெட் க்ரம்ஸ்லையும். அப்போ தான் வந்து உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் வந்து வெளியே வராது. உங்கள் வீட்டில் ப்ரெட்டு மீந்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ வந்து ரோல்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு இப்போ அதில் ஆயில் ஊற்ற போகிறோம். அந்த ரோல்ஸ் வந்து பொரிக்க தேவையான அளவு ஆயில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாதீங்க, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும் போதும் ஆயில் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சா இது வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா அந்த எண்ணெயோட அப்சர்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் நாலா பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். நாலா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அதுதான் கரெக்டான ஒரு இது. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு. ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் கம்மியாச்சுன்னா அந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் ஈவன் கலராக இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டப்படும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்